உரைநாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக ஐடி பிரிவு மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள் இணைந்தார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கு. நாடு முழுவதும் பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு பாஜக 2-3 மடங்கு அதிகமான வாக்குகள் வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் 25% ஓட்டுகள் வாங்குவோம்னு சொல்லியிருக்காரு. அது இந்த எலெக்ஷன் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் பிஜேபி எங்கே அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியாத அளவுக்கு வாய் மூடி மௌனியாக இருக்காங்க. ஏன்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கடினமான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு வரும் அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் விவாத பொருளாக வச்சுருக்காங்க. அது கோயம்புத்தூரில் ஜெயிக்குமா, திருநெல்வேலியில் ஜெயிக்குமா, மதுரையில் ஜெயிக்குமா, வேலூர் எப்படி இருக்க போகுது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி என்ன ஆக போகுது, தேனி என்ன நிலைமை, ராமநாதபுரம், இப்படி பிஜேபி எங்கெங்கே நிற்கிதோ அந்த தொகுதிகள்லாம் இன்னைக்கு பேசக்கூடிய தொகுதிகளாக மாறி நிற்குது. இதுக்கு மாநில தலைவர் அண்ணாமலையுடைய மிக கடுமையான உழைப்பு தான் மிக முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் பிஜேபி வளரவே வளராது, தாமரை மலரவே மலராது சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு வாய் மூடி மௌனியா என்ன பேசுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க. சார், தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, கூட்டணி அமைவதுங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இழுபறியாக இருந்தது. குறிப்பாக அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறது தங்களுக்கு இழப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க வெடி போட்டு கொண்டாடின அந்த காட்சிகளையெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த நிலையில் தேர்தலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் பாஜக 2வது இடத்துக்கும் அதிமுக 3வது இடத்துக்கும் போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏன், இதுக்கு பின்னாடி எந்த மாதிரியான வாக்கு சதவீதம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல தலைமை இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான காரணம். இப்போ எப்படி ஏடிஎம்கே பிஜேபியில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை மாற்றிட்டு வாங்க, நாங்கள் கூட கூட்டணிக்கு வரேன் அப்படின்னாங்க. நாங்கள் அதே கேள்வி கேட்குறோம். ஏடிஎம்கேவுடைய நல்ல தலைமை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாற்றிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நாங்கள் அவங்களோட கூட்டணி இருந்துருக்கோம். இன்னைக்கு டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டாக நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 30-35 சீட் ஈஸியாக வின் பண்ணியிருக்க முடியும். இதை அந்த கொடநாட்டு பிரச்சனையில் எடப்பாடி மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டிஎம்கே கிட்ட ஏடிஎம்கே கட்சியை அடகு வச்சுட்டார் எடப்பாடி. அதனால ஒரு நல்ல தலைமை கிடையாது ஏடிஎம்கே. இதனால பிஜேபிக்கு இழப்பு கிடையாது. பிஜேபியோட கூட்டணி வைக்காதங்காட்டி ஏடிஎம்கேக்கு தான் இந்த தேர்தல் மிகப்பெரிய இழப்பு. இது கண்கூட தெரிய போகுது. இந்த ரிசல்ட் வரும்போது பாருங்க, இது கண்கூட தெரியும். போன தடவை அவங்க சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கல அப்படின்னாங்க. அதெல்லாம் காரணமே கிடையாது. அது சும்மா ஒரு காரணமாக சொல்கிறாங்க தவிர அது முழுக்க காரணம் கிடையாது. ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல தலைமை கிடையாதுங்கிறத உண்மையான காரணம். அண்மையில் தலைவர் அண்ணாமலை ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, ஜெயலலிதா ஒரு சிறந்த ஹிந்து தலைவர் அப்படின்னு. அதற்கு கடுமையான கண்டனங்கள் அதிமுக சைடில் குறிப்பாக ஜெயக்குமார் பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தாரு, அண்ணாமலை அரைவைக்கால் அண்ணாமலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது எப்படி பாருங்க சார்? ஜெயக்குமாருக்கு சார் மண்டையில் முடியல இல்லைன்னா மூளை கூட கிடையாது சார். சொந்த தொகுதியில் நின்று ஜெயிக்க கூட வக்கு கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் எப்போ பார்த்தாலும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசி மட்டும்தான் அவர் ஏதோ இருக்கிறான்னு காமிச்சிக்கிறார் ஏடிஎம்கே. இந்த கட்சி இன்னைக்கு ஏடிஎம்கேங்கிற கட்சி இன்னைக்கு கரையறதுக்கு மிக முக்கியமான காரணத்தில் ஜெயக்குமார் ஒருத்தர் சார். தென் சென்னையில் ஒரு பையனை நிறுத்தணுங்கிறதுக்காகவே பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு நின்றவர் சார். அவர் அப்பேற்பட்ட ஒரு தலைவர். அதாவது சுயநலத்துக்காக கட்சி அடகு வச்ச தலைவர். இந்த மக்களுக்காக வேலை செஞ்சிருந்தாருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. மக்களுக்காக வேலை செஞ்சிருந்தாருன்னா அவர் அம்மையார் அவர்கள் அமைச்சர் பொறுப்புலேருந்து எல்லா பொறுப்பும் வச்சு அவர் அழகு பார்த்துருந்தாங்க. அவர் தொகுதியில் அவர் வேலை பார்த்துருந்தாருன்னா அந்த மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மக்கள் ஜெயிக்க வச்சிருக்க மாட்டாங்களா? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று ஜெயிக்கவே முடியல ஒரு நாள். இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக பட்டி தொட்டி எங்கும் போய் பிஜேபினா யாரு, பிஜேபியினுடைய பலம் என்ன, பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த மக்களுக்காக என்ன பண்ணினாரு, என்னென்ன திட்டங்களை இந்த கிராமங்களுக்கு கொண்டு சேர்த்துக்காரு, இந்த வீடு வரைக்கும் கொண்டு குடிநீர் திட்டங்களை கொண்டு சேர்த்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் காப்பீடு திட்டங்கள் கொடுத்தது நரேந்திர மோடி அவர்கள். உங்களுக்கு கொரோனா ஊசி போட்டது நரேந்திர மோடி அவர்கள். அந்த கொரோனா காலத்தில் உயிர் வாழ்றதுக்கு தேவையான உணவுப் பொருளை வழங்கினது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பட்டி தொட்டி எங்க கொண்டு போய் சேர்த்தினார். இவங்க என்ன சார் பண்ணாங்க?
இவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க? இவங்க ஒண்ணுமே பண்ணல. இவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு துளி அளவுக்காவது நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மக்கள் ஜெயக்குமார் ஜெயிக்க மாட்டாங்களா? சார் இன்னைக்கு ஜெயக்குமாருக்கு அவருக்கு யார் போய் கேட்குறா? யாராவது ஒருத்தராவது போய் சார் எப்படி இருக்கீங்கன்னு யாராவது கேட்குறாங்களா? இன்னைக்கு அவர் இருக்கிற இருப்பிடத்தை இடத்தை தக்க வைக்கிறதுக்காக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேலே பொய்யான பரப்புரை பரப்பிட்டு இருக்கிறார். இப்போ சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அதிமுக பின்னுக்கு வந்துட்டா கூட தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக சீமான் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த தேர்தல் முடிவுகளில் நாங்கள் தனித்து பாஜகவோட அதிகமாக வந்து ஓட்டு வாங்குவோம், அப்படி இல்லைன்னா நான் வந்து கட்சியை விட்டு விளைகிறேன், நாம் தமிழர் விட்டு விளைகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படிப்பா சார்? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜோக்கராக மாறிட்டு வர்றாரு சார் சீமான் அவர்கள். ஏன்னா போன எலெக்ஷனுக்கு இதே தான் சொன்னார். அப்போ ஏன் கட்சி கலையில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்கிறார், சார் சீமானுடைய குரலும் தமிழ்நாட்டுக்கு தேவை, அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு விதண்டாவாதத்துக்கு போவே இல்லைங்கிறேன். அதே தான் பாஜகவுடைய கருத்தாகவும் இருக்குது. சார் எல்லாருமே கட்சி அமைக்கலாம் சார், எல்லாருமே மக்களுக்காக போராடணும், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக வந்து ஒரு விதண்டாவாதத்துக்கு போகக்கூடாது. சார் பிஜேபியோட நாங்கள் ஓட்டு சதவீதம் அதிகமாக வாங்குவோன்னு சொல்லுங்கள், சந்தோஷம். அதை விட்டுட்டு நான் கட்சியை கலைப்பேன்னா அப்போ நீங்கள் உண்மையாகவே பிஜேபி அதிக ஓட்டு வாங்குச்சுன்னா நீங்கள் மக்கள் சேவை செய்ய வரல. சீமானை பொறுத்த வரைக்கும் மக்கள் சேவை செய்ய வரல. அதனால் மக்கள் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. இந்த எலெக்ஷனுக்கு இந்த தமிழ்நாட்டு இதில் வந்து அரசியலில் அவர் மிகப்பெரிய ஜோக்கராக இருக்கார். மக்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போது 2024 தேர்தல் முடிந்தோடனே நானும் கட்சி ஆரம்பித்து களத்துக்கு வரப்போகிறேன்னு நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு. இன்னும் அடுத்த 2 வருடங்கள் இருக்குது சட்டசபை தேர்தலுக்கு. என்ன மாதிரியான தாக்கம் களத்தில் இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? அரசியல் களம் நல்லா இருக்கும் சார். ஏன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி 2026 ஆட்சி அமைக்கக்கூடிய களமாக மாறப்போகுது. நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் அமைக்கக்கூடிய 2026 முதலமைச்சர் அமைக்கக்கூடிய களம் சார். அதுக்கு உண்டான களத்தில் பிஜேபி மிக வீரியமாக இருக்கும். அதில் யார் அரசியல் களத்துக்கு வந்தாலும் நாங்கள் வரவேற்போம். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்தாலும் நம்ம வரவேற்போம். இன்னும் களம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடத்திலிருந்து அது கொஞ்சம் நகர்ந்து வர்றது ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா இந்த பொய்யர்கள்ட்டிருந்து இந்த ஆட்சி வந்து கொஞ்சம் அப்படியே பேச்சு பொருளாக மாறி வர்றது வந்து நம்ம வரவேற்கிறோம். 2026 பிஜேபியோட களம் தான் தவிர வேறு யாருடைய களமும் கிடையாது. அதிமுகவுக்கு இவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்பட்டதற்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? எடப்பாடி தான் சார் காரணம். ஒரு பக்கம் எடப்பாடி, இன்னொரு பக்கம் முனுசாமி. இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார், அந்த பக்கம் விழுப்புரம் சைடு போனீங்கன்னா 6 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய சிவி சண்முகம், திண்டுக்கல் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அவர் பகல்லையே தள்ளாடிட்டு இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன், இவங்க தான் காரணம் சார். மதுரைக்கு அந்த பக்கம் போக வேண்டாம், யாருமே தலைவர் கிடையாது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த 5-6 தலைவர்கள் மட்டும் அவங்களே தலைவர்னு சொல்லிக்கிட்டு இந்த கட்சியை டிஎம்கே கிட்ட அடகு வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் தான் இதுக்கு காரணம். முழு காரணமே அவங்க தான் சார். நான் வந்து சார் பந்த மேலே பாவக்கா பாலா போன திமுகன்னு அண்ணா திமுக கொடியை எங்கள் ஊர் பூரா மேலே ஏறி அந்த ஓட்டு மேலே ஏறி கட்டினோம் சார். நான் இன்னைக்கு அந்த கட்சியுடைய நிலைமை பார்த்து பரிதவித்து போயிருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு புரட்சி தலைவர் அவர்கள் எழுதுன லெட்டரும் அம்மையார் அவர்கள் எழுதுன லெட்டரும் ரத்தத்தின் ரத்தமான என் சொந்தங்களையும் எழுதுன அந்த லெட்டர் என் வீட்டுக்கு வரும் சார். போஸ்ட் கார்டு வரும் எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பா வந்து கையில் வந்து எம்ஜிஆர் படம் போட்டுருப்பார். அப்பேற்பட்ட ஒரு அந்த குடும்பத்திலேருந்து வந்தோம் சார். நான் இன்னைக்கு வந்து என் கண்ணிலிருந்து ரத்த கண்ணீர் வருது அந்த கட்சியுடைய நிலைமை நினைக்கும் போது. ஏன்னா அந்த தலைமை வந்து ஒரு அவருடைய அந்த கொலை வழக்கிலிருந்து அவர் வெளியில் வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு அடகு வச்சிருக்காரு டிஎம்கே கிட்ட. இப்படிதான் இருக்கு இன்னைக்கு கட்சி. ஒரு நல்ல தலைமை இல்லாத கட்சி இன்னைக்கு ஏடிஎம்கே. நன்றி சார். ஒரே நாள் நேரம் உங்கள் கருத்துக்களை நன்றி.